ட்ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து இவர பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இத சொல்லியே ஆகணும். இந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபன்னாவும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு பெர்சன தான் இப்ப நம்ம மீட் பண்ண போறோம். வேற யாரும் இல்ல. சோ ஃபன் அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ், வாட்டர்மெலன் திவாகர தான் இப்ப நம்ம மீட் பண்ண போறோம். மீட் பண்ணி அவருக்கு நடந்ததெல்லாம் என்ன அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். கோவமே வராதா? உன்னோட ஓன் ஐடென்டிட்டியை ரசிக்கிறாங்க. உனக்கு ஓன் ஐடென்டிட்டி சொல்றீங்க. பட் நீங்க வந்து ஃபேமஸ் ஆனது சூர்யா சார் பண்ண அந்த ஒரு மேடம், அது அவர் வாட்டர்மெலன் சாப்பிட்டு அவரோட சிக்னல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நான் வந்து பண்ணது என்னோட ஓன் ஸ்டைல். யாராவது வந்து நீ என்ன வேணா பண்ணுப்பா, பட் நடிக்க மட்டும் செய்யாத அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு வசீகரமான ஃபேஸா மேடம், அது எல்லா கடவுள் கொடுக்குற ஒரு மனம் தான். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? கண்டிப்பா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களுக்கு நடிப்பு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும், எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க. யார் இன்ஸ்பிரேஷனா எடுத்திருக்கீங்க? அப்படி ஆக்டர்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் பண்ணல மேடம். எஸ், சிவாஜி கணேசன் சார்லாம் நடிப்பு நான் ரொம்ப படங்கள் அதான் நாங்க சினிமா படங்களை வச்சு வரல மேடம். ஏன்னா உண்மை எதுவும் அதான் சொல்ல முடியும். ஸ்கூல்ல போனோம், நாடகம், ஸ்கிரிப்ட், அங்க உள்ள சீனியர்ஸ், ஸ்டாஃப்ஸ் அப்படி பார்த்து தான் இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஓகே, நம்ம இவங்கள மாதிரி ஸ்கிரிப்ட் போடணும், இந்த மாதிரி மேக்கப் போட்டு ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஆசை அவங்கள பார்த்து தான் வந்துச்சு. சோ இன்ஸ்பிரேஷன் யாரையும் வைக்கல அந்த லெவல். நடிகர் அந்த அளவுக்குன்னு சொல்றீங்க. நடிகர்கள் அப்படின்னா சிக்ஸ்த் படிக்கிறப்பலாம் ரொம்ப படங்கள்லாம் பார்க்க மாட்டோம் மேடம். ஊர்ல இருக்கோம், நாங்க இருக்கிறது. சரி, இப்போ வந்து இருக்கிற நடிகர்ல யார் பெஸ்டா பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? மேடம், எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு திறமை. அதை வந்து நம்மளுக்கு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. அப்படி இல்ல, இப்போ எனக்கு வந்து எனக்கு உதயநிதி அவர்களோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். இன்னசென்ட்டா நடிப்பாங்க, ஒரு ஸ்டைலா டான்ஸ் பண்ணுவாங்க. சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். ஏன்னா நிறைய நெகட்டிவிட்டிவா இருக்கு செலிபிரிட்டிஸ பொறுத்த வரைக்கும். நீங்க பேசின விஷயங்கள் நிறைய வந்து எதுவுமே நெகட்டிவ் கிடையாது மேடம். சேலரி இஷ்யூஸ் நம்ம பேசணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா தான் சொன்னோம். ஓகேங்களா? அவர் கம்மியா வாங்கினாரு, அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அண்ணா வாங்கினாரு, நான் பட் அந்த மாதிரி வாங்க முடியாதுன்னு சொல்லுது. அதெல்லாம் தப்பு இல்ல மேடம். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல்ல போயிருக்காரு. அதை நம்ம ஒரு எடுத்துக்காட்டா தானே சொல்றோம். எடுத்துக்காட்டா சொல்றப்ப வந்து அவங்கள தப்பா பேசணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சாதாரணமா குஜராத்ல இருந்தவர் இன்னைக்கு பெரிய பிரைம் மினிஸ்டர் எனக்கு ரொம்ப உயிர் மேடம், ரொம்ப பிடிக்கும். சோ அது வந்து கம்பேரிட்டிவ்காக சொல்றாங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தோம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு இல்ல மேடம். யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பிஜேபி இல்ல மேடம். எனக்கு பொதுவா வந்து பிரைம் மினிஸ்டர்னா எங்களுக்கு ரொம்ப உயிர். என்ன ரீசனா, பிசியோதெரபி டாக்டர்களுக்கு எங்களுக்குலாம் கவுன்சில் அமைச்சு கொடுத்தாரு மேடம். என் கவுன்சில்னா இப்ப மெடிக்கலுக்குன்னு கவுன்சில் இருக்கு மேடம். அதை படிச்சு முடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல. அட்வொகேட்டுக்குலாம் கவுன்சில் இருக்குல்ல. எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா ஸ்ட்ரகிளா இருக்கு கவுன்சில்ஸ். வராம கவர்மெண்ட்ல பதியணும், டாக்டர்னு போடணும். ஆக்சுவலா பிஹெச்டி படிச்சாதான் டாக்டர் போடணும் மேடம். ட்ரெடிஷனலா எம்பிபிஎஸ் டாக்டர்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து பிடிஎஸ் போட்டாங்க. பிசியோதெரபிஸ்ட் நாங்களும் போடுவோம். டாக்டர் போடுறதுலயே பிரச்சனை. எங்களுக்கும் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்க்கும் பிரச்சனை. அப்புறம் டென்டிஸ்டும் போடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ். ஆனா பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே எங்களுக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து, கவுன்சில் கொடுத்து, பிசியோதெரபிஸ்ட்னா யாருன்னு லேட்டஸ்டா டாக்டர் போட்டுருக்காங்கன்னு எங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க மேடம். ப்ரிஃபிக்ஸ் மேல டசன்ட் மேட்டர் மேடம், அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. பட் இந்த மாதிரி எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணனால நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மேலதான் உயிரா இருப்போம். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் பிடிக்கும். என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏன்னா ப்ரொபஷனலா ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க மேடம். இப்ப பிசியோதெரபிஸ்டுகளை இயன்முறை மருத்துவர்கள் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்த பெருமை வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு தான் சேரும். சோ நீங்க வந்து இப்ப அரசியல் பத்தி நம்ம வந்து டச் பண்ணி பேசிட்டோம். கண்டிப்பா வந்து இதை நான் கேட்டே ஆகணும். விஜய் வந்து ஒரு பெரிய நடிகரா இருந்தாரு, உச்சக்கட்ட புகழ்ல இருக்கும்போது நடிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அரசியலுக்குள்ள போயிட்டாரு. சக்சஸ்ஃபுல்லா ஒரு மாநாடு செகண்ட் டைம் நடத்தி முடிச்சிருக்காரு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல இப்ப நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. உங்க தரப்புல இருந்து நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப அரசியல் பத்தி தெரியாது. சரி, ஓகே, அவரோட உழைப்பு மக்கள் கிட்ட. பட் நல்ல கூட்டம் தெரியும். எங்க ஊர்ல நடந்தனால மாநாட்டுக்கு நல்ல கிரௌடு, நல்ல கூட்டம். ஏன்னா நான் அன்னைக்கு நைட்டு தான் சென்னை வர்றேன். சென்னை வர்றப்ப ட்ரெயின்ல கூட்டம் ஃபுல்லா மாநாட்டுக்கு வந்த பசங்களா தான் வந்திருந்தாங்க. நல்ல கிரௌடுன்னு மட்டும் தெரியும். மத்தபடி அது கருத்து சொல்ற அளவுல எனக்கு ஒன்றும் தெரியல மேடம். ஓகே, பட் அவர் பேசினதெல்லாம் பாத்தீங்களா? ஏன்னா ஒரு சில பாக்கல ஒண்ணு கூட கேள்விப்படலையா? நான் ஃபுல்லா அதான் மேடம் சொல்றேன். எங்க லைஃப் ஸ்டடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு கிராமமா போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்ப நான் வெறும் 3 பேஷண்ட் தான் பாக்குறேன். அந்த 3 பேஷண்ட்டுமே ஒவ்வொரு இடங்கள்ல. நீங்க வந்து மெடிக்கல் தான் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கீங்க. ஊர்ல இருந்தா இப்ப கம்மி மேடம். முதல்ல ஒரு நாளைக்கு 8 பேஷண்ட்ஸ் 9 பேஷண்ட்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு 3 பேஷண்ட்ஸ் பாக்குறோம். என்ன ரீசன்னா ரெகுலரா நம்ம போய் அட்டன் பண்ண முடியாதனால கம்மியாக்கி பாத்துட்டு இருக்கேன். அவங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் இல்லையா, அதனால போக முடியாத சிச்சுவேஷன் மேடம். ஓகே,
சோ ஃபைனலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ஒரு 500 சேனலுக்கு மேல நான் வந்து இன்டர்வியூஸ் குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. சோ நெறைய ஆங்கர்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சோ ஃபைனலா உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ நீங்க ஒரு விதமான ஒரு ஆங்கர் ஃபேஸ வந்து பார்த்திருப்பீங்க. சோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபைனலா? ஒண்ணும் இல்ல மேடம். ஒரு நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம் இருக்கணும். ஏன்னா பண்ற தொழில் இப்ப நானும் பிசியோதெரபிஸ்டா இருக்கேன்னா, எனக்கு தெரியும். என்னோட பேஷண்ட்ஸ வந்து பாத்தீங்கன்னா, யாரு கம்மி காசுக்கு ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. கம்மி காசுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க. இதுக்கு ஆபரேஷன் தேவையா? தேவையில்லையா? இந்த மாரிலாம் விஷயங்கள் இருக்கும். அந்த மாரி யாரு என்ன சொன்னாலும் எனக்குன்னு ஒரு தர்மம், ஒரு கோடு வச்சிருப்பேன். அதன் பிரகாரம் தான் போடுவோம். இப்படி இல்லாம நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, என்ன தப்பு பண்ணாலும் பரவால்ல. நம்மளோட வேலை வந்தா போதும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து இருக்கவே கூடாது மேடம். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். சில ஆங்கர் அப்படியும் பாத்துருக்கேன் டிவி சேனல்ல. அவர் தான் எல்லாரும் கண்ட்ரோலையும் வச்சிருப்பாரு. இன்னொரு டேக் நான் கூட நீ பாடுங்க இதுல இருந்து எடுங்கன்னாரு. உண்மையிலே அந்த விஷயம் ஆக்சுவலா முதல்ல நல்லா பேசினாரு, லேசா திக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம்னாங்க. இதுல இருந்து அது மாதிரி அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு போல்டான விஷயம். நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவேன். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, நானா இருந்தா எப்படி போவேன்னா, நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறேன் மேடம். இவ்வளவு பேரு தப்பா வர்றான், ஆபாசமா வர்றான், அவங்கள போய் தப்பா காட்டுறது ஓகே. ஒரு படிச்சிருக்காங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஆளை பொறுத்து இருக்குல்ல மேடம். எல்லார்கிட்டயும் போய் நம்ம அந்த மாதிரி பேச முடியாதுல்ல. போலீஸ் ஆபீசர் என்ன பண்ணுவாங்கன்னா, குவாலிஃபைடு கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, தப்பான ஆள்கிட்ட வேற மாதிரி பேசுவாங்க. சோ அந்த ஒரு ஸ்டாண்டர்டைசத்தை வந்து எல்லாருமே மெயின்டைன் பண்ண மேடம். ஆங்கர்ஸ்ன்றவங்க இவங்க கிட்ட ஓகே இவர் நல்லா திறமையா இருக்காரு. ஆனா இன்னொரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் மேடம். கேமரா முன்னாடி தப்பா கொஸ்டின் கேட்டு அதுல ஆனா பெண்கள் பாவம் ரொம்ப சங்கடப்படுவாங்க. போன் பண்ணி சார் தப்பா எடுத்துக்கிறாங்க, நாங்க வேணும் பண்ணல, இதுன்னு பண்ணல. ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேரு மேடம். நான் என்ன பண்ணேன், அதனால ஒண்ணும் இல்ல. அவங்க சோ ப்ரொடியூசர் கொடுக்கறத அவங்க அந்த நேரம் கேட்டிருப்பாங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு கெத்து, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான குணத்தை உண்டாக்கிடலாம் மேடம். நம்ம அப்படிதான் கேட்போம். அதுக்காக ரொம்ப நான் பிளெக்சிபிளா இது பண்ணி போக மாட்டேன். எங்களுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குன்றத பண்ணா இன்னும் அவங்களுக்கு கெத்தா இருக்கும். அது இன்னும் மேல உயர்வை கொடுக்கும் மேடம். அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறனால அவங்க கீழே தாழ்ந்து போக மாட்டாங்க. நானும் அப்படிதான், எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிறேன். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோபமே வராதா? எப்பவுமே இப்படிதான் வரும்ல மேடம். கோபம் வரத்தானே மேடம் செய்யும். கோபம் மேடம், அதாவது அநியாயம் நடக்கிறப்ப கண்டிப்பா கோவப்படுதான் மேடம் செய்யும். கோவப்படுவோம். எந்த மாதிரி விஷயத்துக்கு கோவப்படுவீங்க? பொதுவா சொல்ல வரேன். மீடியால ஏதாவது நீங்க ட்ரூவா வந்து ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே சொல்றது ஸ்கிரிப்டட்னு சொல்றாங்க. பட் நீங்க கோவப்பட்டது எல்லாமே உண்மைதானா? அது எல்லாமே பட் கோவப்படும் போது கூட நீங்க சொன்ன மாதிரி பெருசா அது வந்து ஒரு ஹார்ஷா பேசின மாதிரி தெரியும். நான் ஹார்ஷா மேடம், நம்ம படிச்ச சண்டை போடும்போது அதாவது ஓபனா சொல்லுவாங்க, வார்த்தைகள் நார்மலாவே எப்படி பேச தோணுது, போங்க வாங்க அப்படி எப்படி பேசுறீங்க? அதாவது படிச்ச படிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். எவ்வளவு பெரியவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்போம். நம்மளோட வார்த்தை நீங்க சொன்னாப்ல சண்டை போட்டப்ப கூட டீசெண்டா தான் நம்ம எந்திரிச்சு போயிருக்கோம். ஓகேங்களா? அதுதானே மேடம் ஹியூமானிட்டி. ஒருத்தவங்களோட போய் நம்ம நின்று சண்டை போட்டு நம்ம அந்த மாதிரி கிடையாது. நம்ம ப்ரொபஷனும் சேர்த்து அசிங்கமாகும். ஓகேங்களா? நம்மளோட நானா பாக்கல, நான் என்னோட படிப்பை பாக்குறேன், நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறத பாக்குறேன், இது எதை பாதிக்குன்னு பாக்குறேன். டீசெண்டா ஒதுங்கி போறது பெஸ்ட்னு சொல்லி அப்படி போயிருக்கோம். கோவம் வரத்தா செய்யும். கோவம் வந்து அவங்களை என்ன பண்ண நம்ம பண்ண வரும். அதுக்காக அவங்கள பத்தி அவேர்னஸ், அதனாலதான் மக்கள் கிட்ட அந்த நிறுவனத்துக்கு மேல கெட்ட பேராச்சு. அந்த பையன் வந்தா இன்டர்வியூ கொடுக்கறதும் கொடுக்காத அவனோட விஷயம். அவனை பின்னாடியே கேமராவை துரத்திக்கிட்டு போய் கேமரா வச்சு எடுத்து இவங்க அதான் அவங்களுக்கு தான் தப்பா ப்ரொஜெக்ட் ஆச்சு மேடம். அது பெரிய அட்டி மேடம். அடினாலும் அடி. இப்ப பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாரும் முட்டாள்கள் மேடம். நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த பையன் ஒன்னும் பெருசா ஹார்ஷா பேசல. இன்டர்வியூ இந்த பையன் தப்பா கேட்டாரு, அவர் எந்திரிச்சு போயிருக்காரு. அப்ப அந்த ஆங்கருமே என்ன பண்ணி இருந்திருக்கலாம் மேடம்? அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுதான் ஹை லெவலா. அது ஒரு மெச்சூர்டான பேஷன்ஸ் அவ்வளவுதானே மேடம் இருப்பாங்க. ஒரு கோவம்ன்றது என்ன இருக்கும், அது கூட கொஞ்ச நாள் ஆக மறந்துடும் மேடம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சகோதரர் வந்து நம்ம கிட்ட நீ எல்லாம் ஒரு ஆளானாரு, அவர் மேல கண்டிப்பா பயங்கரமான கோவம் இருந்துச்சு. 10 நாள் இருந்துச்சு, 15 நாள் இருந்துச்சு, அப்படியே குறைஞ்சு இப்பெல்லாம் சுத்தமா அவர் மேல கோவமே கிடையாது. நீங்க நிறைய பிரஸ் மீட் எல்லாம் வந்து கொடுத்திருக்கீங்க, நான் பாத்திருக்கேன். பட் நிறைய நெகட்டிவான क्वेश्चंस தான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கேட்பாங்க. இல்ல மேடம், அதுதான் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் டீசெண்டா தான் கேட்பாங்க. நான் நிறைய ஒரிஜினல் ரிப்போர்ட்டர்ஸ், யூடியூபர்ஸ் ஒரு சில பேர் அப்படி தப்பு பண்ணி இருந்திருக்கலாம். மத்தபடி பிரஸ் மீட்ஸ் எல்லாம் நல்ல டீசென்சியா தான் மேடம் கேட்பாங்க. என்ன क्वेश्चंस, என்ன விஷயங்கள், என்ன விவரம், ஏதாவது நடிச்சு காட்டுங்க, அப்படிதான் கேட்டிருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் போட்டுக்கலாம், பிரைம் மினிஸ்டர் வந்து எங்களுக்கு அலோவ் பண்ணிட்டாரு, அந்த சட்டத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போனேன். அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ணலையே, வாங்கன்னு உட்கார வச்சு அவங்க ஃபுல்லா நியூஸ் எடுத்து அப்படியே பப்ளிஷ் பண்ணாங்க. கமலஹாசன் சார் இஷ்யூஸ்க்கு கமலஹாசன் சாருக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணி சப்போர்ட்டா
ஒரு ஒரு வீடியோ போடுங்க, அதுக்கெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் எடுத்தாங்க. அவங்க எல்லாம் அப்படி தப்பு, அது எல்லாருமே பெரிய பெரிய மீடியாஸ் மேடம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நடிப்பு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பட் மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கீங்க. ஒவ்வொரு விஷயமும் எனக்கு எல்லாமே வரும் அப்படின்னு சொன்னீங்க. பட் நடிச்சவங்க எல்லாருமே வந்து இன் ஃபியூச்சர் வந்து அரசியலுக்குள்ள வர மாதிரியா தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நீங்க அரசியல்லாம் வந்து போகல ஐடியா இல்ல அப்படின்னு சொன்னீங்க. பட் மேடை பேச்செல்லாம் நிறைய பேசியிருக்குன்னு சொன்னீங்க. சோ விஜய் வந்து பயங்கர ஃபயரா பேசுவார். அவர் சினிமா டயலாக்குமே ஃபயரா பேசுவார். இப்ப மேடை பேச்சும் அப்படிதான் பேசுறாரு. சோ அந்த மாதிரி அவர் பேசுற மாதிரியான ஒரு டயலாக்ஸ் தான் நீங்க எனக்கு பேசி காட்ட முடியுமா? பட டைலாக் எபிசோட் பண்ணுங்க. படம் டயலாக வந்து ஒரு அரசியல் மேடையில பேசினா எப்படி பேசுவீங்க? ஏன்னா நடிப்பு அப்படின்ற பட்சத்துல ஃபுல்லா ஊறி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. சோ கண்டிப்பா எது சொன்னாலும் பட சீனே பண்ணிடுவோமா அரசியல் இல்லாம? படம் சீன் பண்ணுங்க. பட் அது எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மக்கள் கிட்ட நீங்க வந்து ஒரு தலைவரா பேசுறீங்கன்னா எப்படி அது எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறேன். நான் யாரையுமே இப்ப என்ன சொல்றதுன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம பேசுறேன் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு ஏதாவது விஷயங்கள் நடந்துச்சுன்னா கருப்பு கொடி காத்திரி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பாத்தீங்களா? கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்னு நான் போடுவேன் தெரியல. அப்ப எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு மேடம். அதான் மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நான் அந்த மாதிரி எந்த ஒரு பொலிட்டிஷியன்ஸோட இதுவும் நான் ஃபாலோ பண்ணது இல்ல மேடம். எனக்குன்னு ஒரு ஸ்டைல், அத மக்கள் ரசிக்கிறாங்க. இப்ப எல்லாம் பாருங்க நிறைய பொண்ணுங்க வன்மையாக கண்டிக்கிறாங்க. இதுதான் என்னோட மைண்ட் ஸ்டைல். நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுறேன்னா இந்த மாதிரி இந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை பெறுவதற்கு கருப்பு கொடி கொண்டு வன்மையா கண்டிக்கின்றேன் எனக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு மேடம். அதாவது இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நான் பேசுறேன்னு வைங்களேன். ஆமா, நான் என்னோட ஸ்டைல ஃபாலோ பண்ணுவேனே தவிர நான் இவ்வளவு தூரம் கிரௌத் ஆனதுக்கு காரணம் நானா இருக்கேன் மேடம். நிறைய பேரு நம்ம அஜித் சார் மாதிரி வேஷம் போட்டேன், விஜய் சார் மாதிரி வேஷம் போட்டேன்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த அண்ணாவை கூப்பிட்டு சொல்றாரு, நாங்களாம் இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டோம் திவாகர், எல்லாரும் ஒன்ன ரசிக்கிறாங்க, உன்னோட ஓன் ஐடென்டிட்டியை ரசிக்கிறாங்க. உனக்கு ஓன் ஐடென்டிட்டி சொல்றீங்க, பட் நீங்க வந்து ஃபேமஸ் ஆனது சூர்யா சார் பண்ண அந்த ஒரு மேடம். அது மேடம் அதுல ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நீங்க அவரை பார்த்து தானே இல்ல மேடம். சார் வேற மேடம், ஓபனா சொல்லுவா, சார் அது வேற மாதிரி பண்ணிருப்பார், நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன் மேடம். அவர் வாட்டர்மெலன் சாப்பிட்டு அவரோட சிக்னல் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நான் வந்து பண்ணது என்னோட ஓன் ஸ்டைல். ஓகேங்களா? நம்ம பண்ண சீன்ஸ் சும்மா எடுத்துக்கிறோம், சீன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம பண்றோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணி முதல்ல அதை உன்னிப்பா கவனிச்சு பார்த்து பண்ணலாம் மேடம். இதை பண்ணணும்னு ஆசை, வாட்டர்மெலன் எடுத்தா சும்மா அப்படி பண்ணோம். அதோட நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸ் பாருங்களேன், ஒவ்வொரு மசில்ஸும் தனித்தனியா இருக்கும். அதே மாதிரி 3 படத்துல தனுஷ் நான் பண்ணதெல்லாம் ஏன்னா எல்லாரும் என்கிட்ட சொல்றது அது ஒரு படத்துல பண்ணிருந்தேன். உங்க ஒவ்வொரு மசிலும் துடிக்கி நிக்குது, அழுகிறப்ப ஒவ்வொரு மசில்ஸா துடிச்சு தனித்தனியா நிக்குது. அந்த கழுத்துல ஒரிஜினல் கத்தி தைரியமா அங்க கொண்டு போறேன் மேடம். நீங்க கேட்டீங்களே அந்த அக்யூஸ்ட் படத்துல எல்லாம் பாருங்க, அது ஒரிஜினல் நைஃப் போறேன், இந்த மசில்ஸ் எல்லாம் அப்படியே துடிச்சு தனியா நிக்குது. கேமராமேன் எல்லாம் இதாயிட்டாரு, ஆனா அப்படி புடிச்சிட்டு வந்து பாராட்டினாங்க. ஒவ்வொரு மசில்ஸும் தனித்தனியா துடிச்சு ஒரு இடத்துல நிக்குது. அது மாதிரி இது எல்லாமே ஏன் ஸ்டைல்ல நடிக்கிறதா மேடம். அந்த சீன் எடுத்துக்கிறேன் மேடம். நான் ஸ்கூல்ல பண்ண ஸ்கிரிப்ட் அங்க பண்ண முடியாது, மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதனால எந்த பட டயலாக் ஃபேமஸா இருக்கோ அதை போட்டு அதுல ஆக்டிங் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா இவங்களோட ஒரிஜினல் ஆக்டிங் வந்து உங்களுக்கு வெளியில தெரிஞ்சிரும் மேடம். எனக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா, நான் பேசுறதே ஒரு 20 நிமிஷம் பேசுறேன் இல்ல, ஸ்கிரிப்டே எல்லாமே இவன் சூப்பரா பேசுறான், அப்ப இவன் டயலாக் கொடுத்தா பேசிடுவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. ஓகேங்களா? சோ அந்த திறமை இருக்கு. அதே மாதிரி நடிப்புன்றது கஷ்டமான சீன்லாம் நம்ம நடிச்சு காட்டுறோம்ல. இப்ப சிவாஜி கணேசன் சாருக்கு நெஞ்சில இந்த கர்ணன் படம் இருக்கு, இந்த சீன் எல்லாம் பண்றதுக்கு அவ்வளவு எனர்ஜி வேணும் மேடம். கஷ்டமான சீன் நெஞ்சில, அதுக்கும் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன், ஒரு குண்டூசி குத்துனா கூட நம்ம தாங்க மாட்டேன் மேடம். அம்மா இப்படிதான் நம்ம பண்ணுவோம், ஐயோ அப்படின்னு. ஒரு சின்ன விஷயம் பண்ணாலே நம்மளால தாங்க மாட்டோம். நெஞ்சு ஈட்டில குத்துனா இவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் தேவை. அதையும் நிறைய பேர் என்னடா கஷ்டமா நடிக்கிறான்னு ஒரு சிலர் பார்ப்பாங்க, ஒரு சிலர் கிண்டலா பார்ப்பாங்க. அது இயற்கை தானே உங்களுக்கு. அப்ப வந்து இதுல ஒரு டைரக்டர்ஸும் ப்ரொடியூசரும் பாக்குறப்ப நம்ம ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி தெரிஞ்சிடும் மேடம். ஓகே இவனுக்கு இப்ப நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்திருக்கு, அது சொல்ல வர்ற ரீசன் அதுதான் மேடம். அப்ப என்னன்னா இவனுக்கு ஓன் ஸ்டைல் இருக்கு, நெஞ்சில ஈட்டி குத்துனா அப்ப அவனோட ஆக்டிங் ஸ்கில் புரிஞ்சுக்கிறாங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் இவன்ட்ட இருந்து எடுத்துடலாம் நம்பிக்கை வருது, டயலாக் டெலிவரி இவன் பேசிடுவேன்ற நம்பிக்கை வருது. இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் இருந்தாதான் நல்லா இருக்கும் மேடம். ரொம்ப வந்து நம்ம அரசியல் தலைவர்களோ இவங்கள மாதிரி பேசுறேன் அவங்கள மாதிரி பேசுறேன் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் நான் சொன்னேன் பாருங்க, வன்மையாக கண்டிக்கின்றேன். என்னோட பேச்சு, என்னோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும் மேடம். சோ இத மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரும். எல்லாத்துக்கும் மேல மேடம் நான் ஃபேமஸ் ஆனே வந்தேன்றதை விட இறைவனோட அனுகிரகம் தான் மேடம். நானே இதை எதிர்பார்க்கல. ஓப்பனா சொல்ல போனா மேடம், நான் இதை விட்டு ஒதுங்கிதான் மேடம் இருந்தேன். வீடு பேஷண்ட் கிளினிக் யூடியூப்ல வீடியோ போட சொல்லி என்னை எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, போடவே மாட்டேன். நான் யூடியூபரும் கிடையாது.
ஏன் அப்பவே நான் நினைச்சா போட்டுருக்கலாம்ல. இன்ஸ்டால போட்டா அது இவ்வளவு தூரம் கிளிக் ஆகும்ன்றது எனக்கும் தெரியாது. அந்த பொண்ணு சொல்லுச்சேன்னு சொல்லி நம்ம விளையாட்டுக்கு எடுத்து போட்டோம். சோ நடிப்ப வந்து நிறைய இடத்துல நீங்க வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னு சொன்னீங்க. சோ டைரக்டர் பாக்குறப்போ உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. பட் யாராவது வந்து நீ என்ன வேணா பண்ணுப்பா, பட் நடிக்க மட்டும் செய்யாத அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஓப்பனா சொல்லுவா, கிண்டலுக்கு கமெண்ட் பண்ண கூட நேரம் பார்த்துட்டு அண்ணே அதுதான் மேடம் வழக்கம். அப்படிங்களா? ஓகே. சப்போஸ் ஆனா ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அண்ணே நானே நிறைய இடத்துல அப்படி தப்பா போட்டிருக்கேனே கமெண்ட். அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தவங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆள், என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க, வர்றீங்க பஸ்ல ஏறிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல விதமா தான் போராட்டத்தெல்லாம் கவனிச்சுக்கிறாங்க மேடம். ஒரு நடிகர்னா கார் இருக்கணும்ல, சோ அந்த கார்ல நீங்க நம்ம சிம்பிளா நம்ம எங்க மேடம் விளம்பரமா பண்றோம், இப்போதைக்கு கம்மியான சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு இப்படிதானே மேடம் இருக்க முடியும். சோ அது எல்லாருமே மக்கள் ரசிகதான் செய்யறாங்க. நம்ம நேச்சரா இருக்க அதான் ரொம்ப எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன் மேடம். காலேஜ் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போனா கூட பிளெக்சிபிளா தான் போவேன். எனக்கு இவ்வளவு அமௌண்ட் அவ்வளவு அமௌண்ட் விளம்பரமே சுத்தமா பண்றதுல. கடை ஓப்பனிங் வந்து நம்மள கௌரவப்படுத்துறது, கடை ஓப்பனிங் போவேன். ஆனா அதுலயுமே வந்து அவங்களா மனசார கொடுக்கறதா மேடம். பேமெண்ட்னு சொல்லிட்டு நம்ம வாங்க மாட்டோம். டிராவல் எக்ஸ்பென்ஸ், போயிட்டு வர்றது, அப்புறம் அது போக நம்ம ஒரு நாள் வேலையை போட்டு போறோம் இல்லையா. இப்போ ஒரு 10K கடை ஓப்பனிங் தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னா ஓகே, அது அவங்களா சந்தோஷமா கொடுக்குறப்ப நம்ம சந்தோஷமா வாங்கிட்டு போலாம். அது விளம்பரம் பண்ணக்கூடாது. விளம்பரம் சுத்தமா அவாய்ட் பண்ணக்கூடியது மேடம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஷாப் ஓப்பனிங்கோ இதுக்கெல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம அப்ப சிம்பிளா தானே இருக்கணும் மேடம். பஸ்ல போயிட்டு வந்தாதான் அவங்களுக்கு சுமை இல்லாம இருக்கும், நம்மளுக்கு சுமை இல்லாம இருக்கும். நாளைக்கு படங்கள்னு வர்றப்ப லட்சத்துல சம்பளம் அவங்க வர்றப்பயோ அல்லது பிசியோதெரபிஸ்டா எந்த லெவல்ல இருக்கும், அடுத்து ஹாஸ்பிட்டல் கட்டுற பிளான் போய்கிட்டு இருக்கு மேடம். சோ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டேன்னா இன்னும் நம்மளோட வருமானம் கூடும். அப்ப நம்ம காரு பாத்துக்கலாம் இல்லையா. ஆரம்பத்துல நம்ம உழைப்ப ஃபுல்லா காமிச்சுக்கிறோம். விஜய் வந்து துல்லாத மனம் துள்ளும்ல அந்த பாத்ரூம்ல உட்கார்ந்து ஒரு சீன் அழுவாரு. அது வந்து யாராலையும் மறக்க முடியாது. கண்டிப்பா பாத்திருப்பீங்க. எனக்கு அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப நாளாச்சு மேடம். அதெல்லாம் நான் பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிறப்ப பார்த்தேன். டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் இல்ல. சரி, நீங்க ஆரம்பத்துல இருந்து ஏஜ் வைஸ் எல்லாமே வந்து உங்களோட சீனியர் சொல்றீங்க. உங்களுக்கு என்ன ஏஜ்? ஆமா மேடம். அவங்க சார் அந்த காதலுக்கு மரியாதை படம் வர்றப்ப நல்லா 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிச்சோம் மேடம். ஏன்னா படத்தோட பட் தனுஷ், சிம்பு இவங்க எல்லாம் கூட வந்து அவங்க 82 81 82 டேட் ஆஃப் பர்த் மேடம். என்னோட டேட் ஆஃப் பர்த் 88 94 1980. அவங்க ரொம்ப சீனியர் மேடம். நான் 9th படிக்கிறப்ப தான் துல்லாத மனம் துள்ளும் படம் பாத்துருக்கேன். அதெல்லாம் பிரைமரி ஸ்கூல்ல வந்தது மேடம். நான் பிரைமரி ஸ்கூல் படிக்கிறப்ப 4th 5th அழுவுற சீன் எல்லாருக்குமே ஞாபகம் இல்ல மேடம். ரொம்ப சின்ன வயசுல பார்த்தோம். உட்கார்ந்து அம்மா இறந்துட்டாங்கன்னு அழுவாரு. எனக்கு அந்த மாதிரி அழுது காட்ட முடியும். அந்த இது ஞாபகம் இருக்கு. பட் எப்படி அழுதாரு அதெல்லாம் ஞாபகம் இல்ல. எனிவே அந்த ஸ்டைல்ல அழுவுங்களேன். ஒரு 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 இன்சிடென்ட், பட் அது வெளியில காட்டிக்க முடியல. ஒரு 4 செவத்துக்குள்ள வந்து தனியா உட்கார்ந்து அழுவுறேன். இதுதான் சீன். சரிங்களா? சோ அது என்னோட ஹைலைட்டே எமோஷனல் சீன் தான் மேடம். ஓகே. சோ அப்ப அது நீங்க பெஸ்டாவே கொடுத்துடலாமே. பெஸ்ட் எல்லாரும் ரசிச்சதே அந்த அழுகுற சீனை தான். எமோஷனல் பயங்கரமா பண்றாரு. லேட்டஸ்டா ஒரு டிவி ஷோல கூட ஒரு பெரிய ஆங்கர் சொன்னாங்க, என்ன மாதிரியே வாட்டர்மெலன் சார் ஒருத்தர் வந்தாரு, சார் உங்களோட எமோஷனல் சீனுக்கு நான் ரொம்ப பிக் ஃபேன்ஸ். சோ நிறைய விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பேசும்போது இறைவனோட அனுகிரகம் இருந்ததுனாலதான் எனக்கு வந்து இப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு வந்து சொன்னீங்க. சோ அதே இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபியூச்சருக்கு நீங்க அரசியல் போகணும் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் வந்தாலோ இல்லாட்டி நீங்க முயற்சி பண்ணாலும் போவீங்களா? போனா எந்த கட்சிக்குள்ள 15 வருஷத்துக்கு ஒரு ஐடியா இல்ல மேடம். பாப்போம் எதிர்காலத்துல. அடுத்த 15 வருஷத்துக்கு ஐடியா இல்ல. பட் இன்ஃபேக்ட் இப்போ உங்களை வந்து யாராவது கூப்பிடுறாங்க, ஓகே நீங்க இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கீங்க, எங்க கட்சிக்கு வாங்க, எங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லி கூப்பிட்டா போவீங்களா? இப்போ உள்ள சிச்சுவேஷன் போக மாட்டேன். எந்த கட்சி கூப்பிட்டாலும் போக மாட்டேங்க? ஆமா மேடம். கண்டிப்பா இல்ல, ஷியோரா நான் கேக்குறேன். அதாவது நம்மளோட எய்ம் வந்து ஃபர்ஸ்ட் கிளினிக்க டெவலப் பண்ணும். அப்படி சப்போஸ் சினிமால போனா தெரியாது மேடம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் 2 இயர்ஸ்ல உங்களுக்கு பெரிய லைஃப் வரும், இததான் ஃபோக்கஸ் பண்ணமே தவிர அரசியல் வந்து என்னோட ஃபோக்கஸ் இல்ல மேடம். சோ முழுக்க முழுக்க அரசியல் பக்கம் நீங்க போறதா இல்ல? இல்ல. ஒருவேளை ஃபியூச்சர்ல போக வாய்ப்புகள் இருந்தா, ஆனா இப்பயே அது என்னன்னு தெரியல. இறைவனோட அனுகிரகமா என்னன்னு தெரியல. இப்பயே நிறைய பேர் நீ அரசியலுக்கு பயங்கரமான ஃபிட்டு, போனா நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது இப்ப இருந்து அதான் சிலர் இயற்கையா கிடைக்கும்ல மேடம். இயற்கையா நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம விரும்பலாட்டி ஒண்ணு வந்து ஒருவேளை அப்படி எதுவும் வருதோ என்னமோ, நம்ம கையில எதுவுமே இல்ல மேடம். பட் நான் விரும்பல அத. தமிழை தவிர வேற என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் பேசுவீங்க? தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும் மேடம். மலையாளம். ஓகே. சோ நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நான் வந்து உண்மையை தான் பேசுறேன், நான் வந்து நேர்மையா தான் நடந்துக்கிறேன், எல்லாமே எல்லா இடத்துலயும் ரெஸ்பெக்டிவா இருக்கேன் அப்படின்லாம் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ அது மட்டும் இல்லாம கிளினிக்ல வரவங்க நிறைய பேர் வந்து உனக்குன்னு ஒரு நல்ல முகம் இருக்குப்பா, உன் முகம் வந்து கலையா இருக்கு, உனக்கு வந்து நிறைய ஃபியூச்சர் இருக்கு, ஒரு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்கூல் டைம்லயே அந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னைக்காவது
சின்ன வயசுல இருந்து மேடம், அதாவது இப்ப இருந்து இல்ல, நிறைய பேர் அது என்ன தெரியல, ஒரு சில பேர் பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா டக்குன்னு ஃபேஸ் பாப்பாங்க, பாத்துட்டு என்னமோ இருக்குப்பா. ஒரு ஆள் 2 ஆள்னா ஓகே, நான் அதை பெருசா எடுக்க மாட்டேன், விளையாண்டு போயிடுவோம். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்ல நீங்க நல்லா என் கிளாஸ் முடிச்சும் எல்லாரும் பாப்பாங்க, ஓகேங்களா. என் கிளாஸ் மட்டும் கிளாஸ்ல வந்து அவனும் டாப்பர் நானும் டாப்பர் வைங்க. அருணகிரின்னு ஒரு பையன் சேர்மன், அந்த சேர்மன் கூப்பிட்டு எங்க பிரின்சிபல்ட்ட சொல்றாரு, முகத்துல என்னமோ தெரியுதுங்க, ஆள் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவான். அவர் பெரிய விஐபி மேடம். அவங்களுக்கு இருக்கிற வேலைக்கு நம்ம முகத்தை பாக்கணும்னா அவசியம் கிடையாது. அவங்க முன்னாடி எல்லாம் நமக்கு ஒரு தூசி ஒரு கொசு. சோ அந்த அவங்க பெரியவங்க தான். அது மாதிரி அவர் வாய்க்கு சக்கரை தான் அள்ளி போடணும். இல்ல அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்க நிறைய வந்து சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறப்போ கண்ணாடி பார்த்து ஓகே நம்ம முகம் வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்கு, எனக்கு இல்ல எனக்கு தெரியும் மேடம். அதாவது பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? உங்களை பார்த்து தெரியும் மேடம், அட்ராக்டிவான ஃபேஸ் தான் மேடம். உங்களை மாதிரி ஆங்கரே எத்தனை பேர், ஒரு ஆள் 2 ஆள் இல்ல. ஆனா நீ உங்க கண்ணு நல்லா இருக்கு, உங்க அவங்க எல்லாம் வந்து என்னன்னா தப்பான ஆட்கள் மேடம். கிண்டலுக்கும் ஒரிஜினலுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். கிண்டல் பண்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன், எந்திரிச்சு போயிருவேன். எவ்வளவு பேர் பாத்துருக்கோம். சோ அவங்கள அண்ணே கண்ணு பார்த்தா ரொம்ப யோகமா இருக்கு, நானே என்னைய பத்தி ரொம்ப பார்க்க தேவையில்ல, மக்கள் சிரிச்சா அழகா இருக்கு, இதுதான் அழகா. அது ஒரு சிலரோட கடவுள் கொடுக்குற ஒரு வரம் மேடம். நானும் அதை நினைச்சது உண்டு. என்னடா நிறைய பேர் இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, அது உண்மையில ஒரு வசீகரமான ஃபேஸ் தான் மேடம். அது எல்லா கடவுள் கொடுக்குற ஒரு வரம் தான். கண்டிப்பா இல்ல, எனக்கு இல்ல, வேற ஒரு சில பேரை பாக்குறப்பயுமே நம்மளுக்கே தோணும் இல்லையா. நிறைய பேர் நல்ல கலரா இருப்பாங்க, மாநிறமா ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்க மேலதான் அந்த அட்ராக்ஷன் போகும். அது இயற்கை மேடம். எவ்வளவு பேர் அழகா இருப்பாங்க, ஒருத்தவங்க மாநிறமா தான் இருப்பாங்க. அந்த கலரான பொண்ணை பிடிக்காது, மாநிறமா இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். காரணம் அவங்களோட ஃபேஸ், அவங்களோட ஐஸ். நான் சொல்றது இயற்கை மேடம். இதுவும் ஆக்சுவலா யாரையும் நான் தப்பா சொல்ல வரல, கலர் கம்மின்னு சொல்ல வரல. கலர் கம்மியா இருந்தா அந்த அட்ராக்ஷன் போகுது இல்லையா, அது மாதிரிதான் மேடம். சரி ஓகே, நீங்க அதே மாதிரி நீங்க கேட்டீங்களா பாடி ஷேமிங், உடல்வாகும் ஒரு பிளஸ் தான் மேடம். உடல்வாகும் ஒரு பிளஸ்னா இது பிளஸ் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அதுதான் மேடம் பண்ற தப்பு. நீங்க கேக்குற क्वेश्चन சூப்பர் क्वेश्चन மேடம். அதுதான் மேடம் தப்பு. அவங்களா இருந்தாலே வர்ற வாய்ப்புகள் நல்லா வந்துரும். சாப்பிட வேண்டிய வயசுல நல்லா சாப்பிடட்டும், ஆட வேண்டிய வயசுல நல்லா ஆடட்டும். அதே சமயத்துல கண்ட்ரோலா இருந்துக்கணும். கெட்ட பழக்கங்கள் தான் பண்ணக்கூடாதே தவிர, சாப்பிடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நீங்க அந்த லெவல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். என்ன ரீசன்னா பாடி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அகண்ட பாடி, எனக்கு லைட்டா தொப்பா இருந்தாலுமே பாக்குறதுக்கு ரொம்ப ஒன்னும் அசிங்கமா தெரியாது. நீங்களே பாருங்க ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அப்படி ஒன்னும் நம்மளுக்கு கையெல்லாம் வந்து இப்படி இவ்வளவு தூரம் தொங்கி இப்படி எல்லாம் இல்ல, நார்மலா தானே இருக்கு. நார்மலாவே நான் ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் ஆனதே வந்து மேடம் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயில் ஃபுல்லா தேய்ச்சு இப்படி பலி 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 பாகு பலி அப்படின்னு போட்டிருந்தேன். அதுதான் பயங்கர மில்லியன்ஸ் போச்சு. என்ன பண்ணாலும் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒண்ணும் அப்படி ஒண்ணும். அதே மாதிரி வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் சார் மாதிரி ஒரு வீக்ஸ் பண்ணி போட்டது. நீங்க பாருங்க, நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணல, நார்மலா நான் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றதே எனக்கு ஒரு எக்ஸசைஸ். சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசிங்கமா இல்ல, பாக்க லுக்கா இல்ல, லேசா கொஞ்சம் தொப்பா இருக்கு. அது வந்து இயற்கை மேடம். ஆண்களுக்கு வயிறுல தான் வரும். அதையுமே நம்ம டயட்லயோ தேவைப்பட்ட நேரம் குறைச்சிக்கலாம். அதை வந்து யாருமே மைனஸா சொல்ல முடியாது மேடம். ஒவ்வொருட உடல் அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்படி இருந்தா பாக்க லுக்கா இருக்கு. நான் ஒல்லியா இருந்தாலும் நல்லா இருப்பேன், குண்டா இருந்தாலும் நல்லா இருப்பேன். அது வந்து ஒரு சிலருக்கு கிடைச்ச வரும். கொஞ்சம் வயிறு மட்டும் குறைச்சா போதும்னா அதைத்தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதனால இதால மைனஸ் ஆயிருன்னு சொல்லவே முடியாது மேடம். நீங்க சொன்னாப்புல ஆரம்பத்துல சில நடிகர்ல பாடி ஷேமிங் பண்ணாங்க, அவர் டாப் ஹீரோ ஆயிட்டாரு. அவருக்கெல்லாம் ரவுடி கேரக்டரே ஒத்து போகாதுனாங்க. ஆனா அவர் பெரிய ரவுடி கேரக்டரே பண்ணிட்டாரு. ஓரளவு ரவுடி கேரக்டர்னா நம்மள மாதிரி கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹைட் வெயிட் இருந்தாதான் இவங்கதான் வர முடியும். அதையே நிறைய பேர் பிரேக் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல இறைவனோட அனுகிரகம் இருந்தா யாருக்கு என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சோ இன்னொரு ஃபைனலா ஒரே ஒரு क्वेश्चन மட்டும். சோ இது வரைக்கும் நீங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய ஆங்கர்ஸ் வந்து உங்களை क्वेश्चन மேல क्वेश्चन கேட்டு உங்களை பெரிய ப்ராப்ளம்ல எல்லாம் வந்து மாட்டி விட்டுருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு கெஸ்டா போறீங்க. சோ ஒரு கெஸ்டா நீங்க இருக்கிற இடத்துல அந்த ஆங்கர் கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும், ஏதாவது கேள்வி கேட்கணும், என்ன கேட்பீங்க? என்னையுமே ஆங்கர்லாம் பண்ண சொல்லிருக்காங்க மேடம். மேல இருக்கிறவங்க வந்து இவங்களை வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் பண்ண மாட்டேன் சார். இந்த டீம் ஆக்சுவலா ப்ரொமோஷன் பண்ண கூப்பிட்டாங்க, நான் மாட்டேன். அப்ப இந்த பட டீம் நீங்க இது எடுங்க, இன்டர்வியூ எடுங்கன்னாங்க. அப்ப வந்து கரெக்டான விஷயங்களை மட்டும் தான் கொடுத்தேன். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப வளவள குழப்பலான்னு இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டேன். இல்ல சார் இது கொஞ்சம் தப்பான விஷயமா இருக்கு, நான் செய்ய மாட்டேன். அதான் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். ஓகே, சோ ஆங்கர் வந்து கொள்கை வச்சுக்கணும் அப்படின்னு. ஆமா, பண்ற ஜாப்ல ஒரு கொள்கை வேணும் இல்லையா. ஓகே, சோ தேங்க் யூ. ரொம்ப வந்து எல்லா விஷயமும் டு பி ஃப்ராங்கா வந்து பேசிருக்கீங்க, எல்லாமே வந்து ஓப்பனா சொல்லிருக்கீங்க. சோ நிறைய பிரச்சனைகளை தாண்டி ஃபேஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க பாத்துட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் வந்து எங்க தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சோ மச்.